ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 hours கம்ப்ளீட் ட்ராமா. ஒன்ஸ் அகெயின் we are touching the trophy, lifting a thrilling victory against South Africa in the final. We are going to relive the moment. Come with me. A deserving team deserves the victory அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாள் காத்திருந்த ஒரு தவம் இப்போது ரோஹித் சர்மாவுக்கும் சரி, விராட் கோலிக்கும் சரி, இந்தியன் டீமுக்கும் சரி, இந்தியன் ஃபேன்ஸுக்கும் சரி கிடச்சிருக்கு. இந்த விக்ட்ரியை நம்ம சும்மா செலிப்ரேட் பண்ணக்கூடாது, பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணோம். யோசிச்சு பாருங்கள், நேற்று என்னோடய பர்த்டே, ஃபைனல் நடந்த அன்னைக்கு June 29 என்னோடய பர்த்டே இருந்தாலும் இப்படி ஒரு பர்த்டே எனக்கு கிடைக்குமா அப்படின்றது எனக்கு சொல்லவே முடியல. மிகப்பெரிய கிஃப்டாக தான் இருந்துச்சு. ஒரு சரியில்லான மொமெண்ட்டை ஒரு 15 நிமிஷத்துக்கு ஹை ஹார்ட் ரேட்டோட பார்த்தேன் அப்படின்னு தான் சொல்லணும். நெவர் ஃபர்கெட் திஸ் விக்ட்ரி, நெவர் ஃபர்கெட் திஸ் பர்த்டே. 29 balls 29 runs அப்படின்ற ஒரு மேட்ச் சுச்சுவேஷனில் we are won by 7 runs டிஃப்ரென்ஸில் அப்படின்னா ஒரு சாம்பியன் சைடில் தான் முடியும். அதுவும் ஒரு ஐசிசி ஃபைனலில் இந்த மாதிரி ஒரு பவுலிங் அட்டாக்கை ரன்னை கண்டெயின் பண்ண முடியும்னா அது நம்ம சாம்பியன் சைடில் தான் முடியும். தட்ஸ் வை வி ஆர் சாம்பியன்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 1 by 7 runs அப்படின்னா 29 - 7 22. அப்போ 29 balls-ல் 22 runs தான் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா பார்த்துக்கோங்க. டோன்ட் ஃபர்கெட், 29 balls-ல் 12 balls bowled by பும்ரா. அண்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 runs 12 balls-ல் அண்ட் விக்கெட். வாட் அ மேஜிக்கல் ஸ்பெல்லுன்னு தாங்க சொல்லணும். இது மாதிரி ஒரு ப்ரெஷர் மேட்ச்சில் தாங்கிட்ட இருக்க ஒரு மொத்த ஸ்கில்லையும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். பும்ரா, இட்ஸ் பும்ரா. 15th over பவுல்டு பை அக்சர். கலாசன் வெலாசி விட்டுட்டாரு. 20 runs அடித்தார் அந்த ஓவரில். 15th over கம்ப்ளீட்டாக நம்ம கையிலேருந்து மேட்ச் போயிடுச்சு, ஒரு லூசிங் சைடாக இருக்க போகிறோம் அப்படின்னு எல்லாமே நினச்சிருப்போம். ஆனால் அங்கே தான் ட்ராமா ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லணும். 16th over பவுல்டு பை பும்ரா. ஒன்லி 3 runs தான் கொடுத்துருந்தார் அந்த ஓவரில். ரன்னை கண்டெயின் பண்ணி நிறுத்தினால தான் ப்ரெஷர் பில்ட் ஆச்சு. அடுத்த ஓவர் வாட் அ டே ஹர்திக் பாண்டியா இஸ் ஹேவிங்னா, நீங்கள் எப்படி நம்மலாம் வந்து அவர் ஐபிஎல்லில் போட்டு சாகடித்தோமோ, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், அதுக்கெல்லாம் ஒரு பெரிய பதில் சொல்கிற மாதிரி இந்த டே அவருக்கு அமைஞ்சிருக்கு. ஹாப்பி ஃபார் ஹிம் அப்படின்னு தான் சொல்லணும். 17th over ஃபஸ்ட்டு பால் கலாசன் அவுட் ஆகிறாரு. எந்த பாலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஏக்கர் லெக் கட்டர். வாட் ஆர் திங்கிங் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் தான் இந்தியா மேட்ச்குள்ளேயே வந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனில் நம்ம பண்ணுறத கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறது, ஒயிட் ஏக்கர் வித் லெக் கட்டர் ஸ்லோயர் பால் அப்படின்றது கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணதில் கலாசன் விக்கெட் விழுந்துச்சு. ஒரு பெரிய கேம் சேஞ்சிங் மொமெண்ட்டாக அது இருந்துச்சு. அண்ட் அகைன் 18th over வாட் ஓவர் அகெயின் பும்ரா. இப்போது சவுத் ஆஃப்ரிக்காவாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், இந்த டேவை எப்படியும் மறந்துடுவாங்க. இல்லை ரீலீவ் பண்ணும்போது ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் இந்தியாவுக்கு இருக்கும், சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு சேட் மூமெண்ட் இருக்கும். பட் ஆனால் இந்த மார்க்கோ ஜேசன் இருக்கார் பார்த்தீங்களா, கம்ப்ளீட்டாக அந்த பாலை மிஸ் பண்ணார். ஒரு ட்ரீம் டெலிவரி அப்படின்னு தான் சொல்லணும். அந்த டெலிவரியை இந்த டே யார் மறந்தாலும் மார்க்கோ ஜேசன் மறக்கவே மாட்டார். அடுத்து பேட்டை கையில் எடுத்தால் அந்த பால் அவர் கண்ணு முன்னாடி வந்து போகும் அப்படின்னு தான் சொல்லணும். யாராலையுமே மறக்க முடியாது. எ ட்ரீம் டெலிவரி, எ பால் கிஸ்ஸிங் த பைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு லெவலான டெலிவரி. 18th over அந்த விக்கெட்டும் ஒரு ரன் தான் கொடுத்துருந்தார் பும்ரா அந்த ஓவரில். வேறு லெவலில் போட்டிருந்தார். அந்த ஓவரும் ஒரு பெரிய கேம் சேஞ்சிங். அந்த ஒரு ஓவரில் ஒரு சிங்கிள் முன்னாடியே போயிருந்தாலோ, இந்த விக்கெட் உழுகாமல் இருந்தாலோ ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் இந்தியாவுக்கு. ஆஃப்டர் தட் 18th over மார்க்கோ ஜேசன் விக்கெட். 19th over பவுல்டு பை ஹர்ஷதீப் சிங். 5 runs கண்டெயின் பண்ணி கொடுத்தாரு. அதாவது லாஸ்ட் ஓவருக்கு ப்ரெஷர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 15 runs மேலே இருந்தால் மட்டும்தான். அதாவது 2 hits அவே அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா பவுலர்ஸுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும், பேட்டர்ஸ்க்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருக்கும். அந்த 5 runs மார்க்கில் கண்டெயின் பண்ணுறது அப்படிங்கிறது ஹர்ஷதீப் சிங்க்கு வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ பும்ராவை எவ்வளோ ப்ரைஸ் பண்ணுறோமோ அதேமாதிரி ஹர்ஷதீப் சிங்க்கும் ப்ரைஸ் பண்ணியே ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பவுலிங் ஃபிகர்ஸை பார்த்தீங்கன்னா 4 overs 18 runs 2 wickets பும்ரா. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 4 overs 20 runs 2 wickets. 2 runs தான் வித்தியாசம். அவரையும் நம்ம ஈக்குவலாக ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லணும். 19th over ஒன் ஆஃப் த கீ ஓவர் அப்படின்னு சொல்லணும். அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி 5 runs கண்டெயின் பண்ணி கொடுக்குறது, லாஸ்ட் ஓவருக்கு ஒரு 16 runs கொண்டு வந்து கொடுக்குறது அப்படிங்கிறது அதுவும் ஒரு கேம் சேஞ்சிங் மொமெண்ட்டு தான். பட் ஆனால் யாருக்கும் அது தெரியாமல்
சைலண்ட்டாக போயிடும். ஹைலைட்ஸில் கூட அந்த ஓவரை காமிச்சிருக்க மாட்டாங்க. 20th ஓவர் அகெயின் as a ப்ரெஷர் ஓவர், மில்லர் ஆன் ஸ்ட்ரைக்கு, 16 runs needed in 6 balls. 3 sixes can win a match or 2 sixes and 1 of 4, a single, double, 3, anything can happen அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ஒரு ப்ரெஷராக இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மில்லர் ஸ்ட்ரைக்கில் இருக்கும்போது ஹர்திக் பாண்டியா பாலை கொண்டு வந்து போடும்போது வேறு லெவல் ப்ரெஷர் எல்லா இடத்துலையும் பில்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு பால் என்னோடய பேக் ஆஃப் த மைண்டில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, கோயிங் ஃபார் அ ஷாட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். வாட் அப்பன்ஸ் ஏ ஸ்லோயர் பால் ஆர் இல்லை கண்டிப்பாக வந்து மிஸ் ஹிட் ஆச்சு, மிஸ் டைமிங் ஆச்சுன்னா கண்டிப்பாக கேட்ச் போகும் அப்படின்னு எனக்கு தெரியும். பட் ஆனால் வாட் அ கேட்ச்ப்பா, வேறு லெவல். அதாவது இவ்வளோ பெரிய மேட்ச்சில் கேட்சஸ் வின் மேட்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேட்சை நான் நிறையா வாட்டி பார்த்துருக்கேன் பவுண்ட்ரி லைனில். பட் ஆனால் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கேட்ச் இந்த ஃபைனல்ஸ் ப்ரெஷர் சுச்சுவேஷனில் அப்படின்னா சூரியகுமார் யாதவ். வாட் அ கான்ஃபிடென்ஸ் தான் சொல்லுங்க. எப்படி ஒரு கான்ஃபிடென்ஸாக அந்த மனுஷன் இருக்கான்னா, அதாவது சொல்லவே முடியாது. எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேயும் தன்னோட ஹெட்டை கொஞ்சம் கூட டவுன் பண்ணாமல் கான்ஃபிடென்ஸை கொடுத்து டீமுக்கும் அந்த கான்ஃபிடென்ஸை கொடுத்துருக்காரு. அவர் கேட்சை பிடிக்கல, கப்பை தான் பிடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஹர்திக் பாண்டியாவை பேசியே ஆகணும். 17th ஓவர் ஃபஸ்ட் பால் விக்கெட், கலாசன் விக்கெட். 20th ஓவர் ஃபஸ்ட் பால் விக்கெட், மில்லர் விக்கெட். அதாவது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. யூனிவர்ஸே சேர்ந்து ஒருத்தருக்கு நல்லது பண்ணோம் அப்படின்னு நினச்சா அது ஹர்திக் பாண்டியாவுக்கு தான் இருக்கும். அவரோட ப்ரொஃபஷனலும் சரி, அவரோட லைஃப்லையும் சரி கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். ஐபிஎல்லில் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தார், நம்ம பார்த்துருக்கோம். எல்லோரும் நம்மளை அவரை பூ பண்ணியிருந்தோம். இன்றைக்கி அந்த பூவிங்லாம் மாறி அவரை வந்து நம்ம தூக்கி கொண்டாடுற நாள் இது. ஸோ வந்து அவரை நம்ம கொண்டாடியே ஆகணும். உங்கள் பங்குக்கு நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் போஸ்ட்டை எது வேணால் நீங்கள் போடலாம். பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் நீங்கள் ஸ்ட்ரைக் ரேட்லாம் பற்றி பேசலாம். மேட்ச் இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த ஒரு ஸ்கோர் தான் நம்மளை வந்து இப்போ டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கோலி தாங்க. 76 runs from 59 balls. குட் கேமியோ பை அக்ஷரன் டூபே. 47 runs வந்து அக்ஷர் பட்டேல் அடித்தார். ஒரு பெரிய கீ பார்ட்னர்ஷிப் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம இந்த டார்கெட்டுக்காவது வரத்துக்கு. அப்புறம் இந்த மேட்ச்சில் யாருமே சொல்ல மாட்டாங்க, யாருக்குமே தெரியாமல் ஒரு சின்ன கேமியோ இருக்குது. 16 பாலுக்கு 27 ரன் அடிச்சிருக்காரு டூபே. அந்த ஒரு ஃபைனல் ஓவர்ஸில் அந்த ரன் வந்ததுனால மட்டுமே தான் நம்மளால் இந்த ஒரு டார்கெட்டை கொடுக்க முடிஞ்சிச்சு. ஒருத்தர் என்னடா அப்படின்னா எந்த குரூப் ஸ்டேஜஸில் அடிக்காமல் ஃபைனல் அடிக்கிறாரு. இன்னொருத்தர் என்ன அப்படின்னா குரூப் ஸ்டேஜஸில் போட்டு பொழந்துட்டு ஃபைனல் அவுட் ஆகிருக்காரு. இவங்க 2 பேருக்குமே, அதாவது விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா 2 பேருக்குமே இது ஃபைனல் T20 வேர்ல்டு கப் அப்படின்ற மாதிரி, ஏன் ஃபைனல் T20 மேட்ச்னே சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஒரு ஸ்கிரிப்டில் ஒரு டேரக்டர் வந்து ஒரு எண்டிங் எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதுவாங்களோ அது வந்து 3 பேருக்கு நடந்திருக்கு. ரோஹித் சர்மா, விராட் கோலி அண்ட் ராகுல் டிராவிட். ராகுல் டிராவிட்டோட ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் இது அப்படின்னு சொல்லி ஆகணும். அந்த வின்னிங் மொமெண்ட்டை எல்லாமே ரொம்ப நாளுக்கு செரிஷ் பண்ண போகிறோம். அடுத்த வேர்ல்டு கப் வின்னிங் இவ்வளோ லாங்காக இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்கும். இந்த ஒரு விக்ட்ரி நம்ம கண்ட்ரியில் இருக்க எல்லா யங்ஸ்டர்ஸுக்கும் எப்படி 2011, 13 சாம்பியன்ஸ் ட்ராஃபி, 11 வேர்ல்டு கப் ஜெயிச்சு இந்த ஒரு 10 வருஷத்துக்கு கிரிக்கெட்டை இந்தியாவில் வாழ்ந்துட்டுருக்கோ, அதேமாரி இந்த ஒரு விக்ட்ரி ரொம்ப நாள் இல்லாமல் அடுத்த வேர்ல்டு கப்போ, அடுத்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போ, அடுத்த T20 வேர்ல்டு கப்போ ஜெயிக்கணும் அப்படின்றது என்னோடய ஆசை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம இந்த லூசிங் சைடாக இருந்தோம் அப்படின்னா எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு. டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போய் ஆஸ்திரேலியா கிட்ட தோற்றுருக்கோம். அதே மாதிரி 50 ஓவர் நம்ம ஹோம் கிரவுண்டில் நம்ம ஹோஸ்ட் பண்ணி நம்ம கண்ட்ரியில் நடந்து 2023 50 ஓவர் வேர்ல்டு கப்பை ஃபைனலில் தோற்றோம். ஒரு மேட்ச் கூட தோற்காமல் ஃபைனலில் வந்து தோற்றுருந்தோம். இப்போ அதுக்கெல்லாம் சேர்த்து வச்ச மாதிரி இதே மாதிரி T20 வேர்ல்டு கப்பில் எந்த மேட்ச்சுமே தோற்காமல் ஃபைனலில் வந்து ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். லூசிங் சைடாக இருந்திருந்தோம் அப்படின்னா எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுறது, நம்மளோட டே இன்னைக்கு எப்படி இருந்திருக்கும், மேபி மூவ் ஆன் ஆகிருப்போம். இருந்தாலும் எல்லா ஃபார்மேட்லையும் லூசிங் சைடாக போயிருந்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி, ராகுல் டிராவிட்டோட லாஸ்ட் டே ஆஸ் அ கோச் இந்த வின்னிங் மொமெண்ட்டோட அவர் லைஃப்பை ஃபுல்லாக செரிஷ் பண்ண போகிறாரு. சேம் ஆஸ் விராட் கோலி, ரோஹித் சர்மா அவங்களும் லாஸ்ட் T20 வேர்ல்டு கப்பாக இதை கன்சிடர் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு விக்ட்ரி தான் பெரிய சந்தோஷமாக இருக்கும். எல்லாத்தையும் விட ரோஹித் சர்மா வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்புக்காகவும் இந்த ஐசிசி சாம்பியன்ஷிப்புக்காகவும் ரொம்பவே டெடிக்கேட்டடாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்றது விஷுவல்ஸில் தெரியுது.
என்னதான் நம்ம ஹர்திக் பாண்டியாவை பூ பண்ணியிருந்தாலும், விராட் கோலிக்கு ஸ்ட்ரைக் ரேட்டை பற்றி பேசியிருந்தாலும், இல்லை ரோஹித் சர்மா வந்து ஃபைனல்ஸில் அடிக்க மாட்டார் அப்படின்னு நம்ம பேசியிருந்தாலும், ஒன்ஸ் அகெயின் எ சாம்பியன் சைட், ஆல்வேஸ் எ சாம்பியன் சைடு அப்படின்னு தான் சொல்லணும். ஹர்திக் பாண்டியா கூட ஒரு இடத்துல சொல்லியிருந்தார், எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுறோம், ஏதோ ஒன்று மிஸ் ஆகி ஃபைனல் செமிஃபைனலில் நாங்கள் வந்திருக்கோம், இன்றைக்கி வந்து எல்லாமே கரெக்டாக நம்ம விஷயத்தில் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்க, சவுத் ஆஃப்ரிக்கா பற்றி கொஞ்சம் பேசணும். எப்படி நம்ம இவ்வளோ எமோஷன் நமக்கு இருக்கோ, சேம் எமோஷன் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், ஃபைனல்ஸே ஆடாத ஒரு டீம், வேர்ல்டு கப்பே ஜெயிக்காத ஒரு டீம் இந்த ஒரு ஃபைனல்ஸை உள்ளே வந்திருக்காங்க. சோக்கர்ஸ் அப்படின்ற ஒரு நேம்லேருந்து க்ளோஸ் கேம் ஃபைனலுக்கு வரைக்கும் வந்திருக்காங்க. அவங்க ஃபைனல் ஜெயிக்கலை அப்படின்னாலும் அந்த சோக்கர் அப்படின்ற ஒரு பேரிலேருந்து அவங்க வெளியே வந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு சின்ன சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு இருக்குது. அதேமாதிரி கலாசனை சொல்லி ஆகணும். ஸ்ட்ரெயிட் ஹிட்டிங் 6 வந்து பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ஷாட்டு, பார்க்குறதுக்கும் சரி விளாட்றதுக்கும் சரி. அந்த மாதிரி 2-3 6 அவர் அடிச்சிருந்தார். 50 ரன்ஸ் ஃபைனல்ஸில் 23 பால்ஸில் அடிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அவர் என்ன ஒரு தப்பு பண்ணார் அப்படின்னா, 17th ஓவருக்கு முன்னாடி ஒரு சின்ன வாட்டர் பிரேக் இருந்தது. அந்த மொமெண்ட்டை வந்து அவர் சீக்கிரம் முடிச்சாகணும் அப்படின்றதுனால பாலை தேடி போய் ஒய்டு அகராக இருந்தாலும் சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்ற ப்ரெஷரில், அது சோக்கிங் கிடையாது, அர்ஜிங் டு த ஃபைனல்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மொமெண்ட்டு தான். அந்த இடத்துல ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டார். எட்ஜு வந்து எல்லாருக்குமே ஆக தான் போகுது. நம்ம எத்தனையோ ஃபைனல்ஸில் விராட் கோலி, ரோஹித் சர்மாவுக்கு எட்ஜு வாங்கி நம்ம அவுட் ஆகிருப்போம். அந்த ஒரு எட்ஜு இன்றைக்கி நமக்கு சாதகமாக இருக்குது அப்படின்றது சந்தோஷப்படமான விஷயந்தான். ஒன்ஸ் அகெயின் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து அந்த சோக்கிங் அப்படின்ற ஒரு நேம்லேருந்து வெளியே வந்து அவங்களும் ஒரு போல்டான டீம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. ஃபைனல்ஸை வின் பண்ணலனாலும் இது அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதாவது இந்த ஒரு ஃபைனல் மொமெண்ட்டில் நான் யாரை செரிஷ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, அது கம்ப்ளீட்டாக பும்ரா தாங்க. என்ன தான் வந்து விராட் கோலி, ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப்பு, ஹர்திக் பாண்டியா ஃபைனல் ஓவர் அப்படின்னாலும், பும்ரா இஸ் அ கீ டு திஸ் விக்ட்ரி அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ஒரு பவுலிங் ஸ்பெல்லுங்க. அதாவது 12 பால்ஸில், அதுவும் ஸ்லாக் ஓவர்ஸில் ஒருத்தன் 4 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னா என்ன தாங்க பண்ணுறது. சத்தியமாக மேஜிக்கல். டோன்ட் ஃபர்கெட் த நேம் பும்ரா. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மொமெண்ட்லேருந்து யாரும் இன்னும் வெளியே வராமலே இருந்திருப்பீங்க. அதுதான் நமக்கும் வேணும். ரீலிவ் த மொமெண்ட். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரீலீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம்